ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். சேனலுக்குள்ளே போகலாமா? அதாவது ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு பெண்ணாக இருந்து அங்கே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லா உறவுகளையும் சகித்து நம்ம ஒரு சகிப்புத்தன்மையாக இருந்து எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணி நம்ம ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறோம்னா, ஆனால் அந்த பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க உழைச்சி அந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சி போயிருந்தாலும் அது ஒரு இதை அவங்க எடுத்துக்கிறது இல்லை. பெண்கள்னா அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நான் பொதுவாக பேசுகிறேங்க. இது என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. மற்ற குடும்பத்துக்கே நான் பொதுவாக பேசுகிறேன். அதே மாதிரி எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் புருஷன் சாப்பிட்ணும், குழந்தைங்க சாப்பிட்ணும், அவங்களாம் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கின்னு இவங்க சாப்பிடாம அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பாக்ஸுக்கு போட்டு அமுச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மீந்ததையும் சோர்ந்ததையும் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க. ஏன்னு கேட்டால், அந்த மாதிரி நீங்கள் உடம்பை வருத்தி சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிள்ளைங்களையும் புருஷனையும் கவனிக்க வேணான்னு சொல்கிறதுக்காக இல்லை. நம்ம எல்லாத்தையும் கவனிச்சிக்கணும். அதே சமயத்தில் நம்ம உடம்பையும் கவனிச்சிக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள், நம்ம பசங்க, நம்ம புருஷன், இல்லை மற்ற உறவுகள், மாமியார் மாமனார், அத்தனை பேத்தையும் நம்ம மட்டும்தான் நல்லா வச்சுக்க முடியும் அந்த குடும்பத்தில். அதனால் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயத்தில் நம்ம இருக்கிறதுக்கும் அந்த குடும்பத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குடும்பத்துக்காக எல்லாமே செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பையும் காப்பாற்றாமல் விட்டுறாதீங்க. எல்லா பெண்களுக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன். நிறைய பெண்கள் ஐயோ புருஷன் பிள்ளைங்க, நானும் அதே போல் தான், சரிங்களா? நானும் அதே போல் தான் இருந்தாலும் நம்ம உடம்பை அந்தந்த டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டு எப்படி நம்ம உடம்பை ரன் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம மாதம் வர சைக்கிள் அது கேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம உடம்பு சரியாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதனால் நம்ம குடும்பத்தை ஒன்றே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம உடம்பையும் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். பெண்களுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.